வடமாகாணத்தில் முப்படையினர் வசமுள்ள காணிகள் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது அவர் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் முப்படை தளபதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். விசேட கூட்டம் ஒன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. நேற்று ராணுவ தளபதி மற்றும் கடற்படை தளபதி மற்றும் விமானப்படை தளபதி ஆகியோரும் யாழ்ப்பாண மாவட்ட முப்படைகளினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தளபதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதைவிட நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரிவு செயலர்களும் கலந்து கொண்டார்கள். இது மிக முக்கியமாக அண்மையிலே ஜனாதிபதி அவருடைய தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக அந்த புள்ளி விவரங்களை எடுப்பதற்கும் அந்த இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான புள்ளி விவரங்களையும் மற்றும் அந்த இடம்பெயர்ந்த முகாம்களில் இருக்கிறவர்கள் தொடர்பான விவரங்களையும் எடுப்பதற்கான கூட்டமாக அமைந்தது. இதிலே நாங்கள் எங்களுடைய மாவட்டத்திலே பிரிவு ரீதியாகவும் இடம்பெயர்ந்தவர்களுடைய விவரங்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி முகாம்களிலே இருந்தவர்கள் தொடர்பாகவும் விவரங்களை வழங்கியிருக்கிறோம். இது தொடர்பாக மேலும் ஒவ்வொரு பிரிவு செயலர் பிரிவிலும் ஒரு குழுக்களை நியமித்து அதை மிக துல்லியமான அந்த தரவுகளை எடுப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எடுத்த பின்னர் அதுமாரி ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட இருக்கிறது. இவ்வாறு சேகரிக்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதிக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அந்த அண்டையன் கடந்த கூட்டத்திலும் சில நாங்கள் கொடுத்த புள்ளி விவரங்களுக்கு இடையிலும் இராணுவம் கொடுத்த புள்ளி விவரங்களும் வேறுபாடு இருப்பதாக சொல்லப்பட்டதை அடுத்து தான் அதுமாதிரி ஜனாதிபதி அவர்களால் இப்படி ஒரு கலந்துரையாடல் ஒன்று வைத்து உடனடியாக அந்த விவரங்களையும் எடுக்க சொல்லி இன்றும் அதை இனியும் பிரிவு செயலர் பிரிவுகளும் ஒரு பிரிவு செயலர் பிரிவுகளும்